இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் செம்மையாக ஒரு பயங்கரமான ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வராரு அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த 6 விஷயத்தை பற்றி தான் அவர் டிஸ்கஸ் பண்ண போகிறாருங்கிறத கிளியராக ப்ரமோலேயே போட்டு காமிச்சிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு எவிக்ஷன் நியூஸ் தெரியும், ஆதிரி தான் எவிக்ட் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே ஆசையோடு எதிர்பார்த்த பலதரப்பட்ட ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் அவர் இன்றைக்கி ப்ரமோ காமிச்சிருக்காரு. ஏன்னா ஆடியன்ஸ் பண்ணுறது, அதாவது கண்டஸ்டன்ஸ் பண்ணுறது ரசிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் சகிச்சுக்கிற அளவுக்காவது இருக்கணும். இவங்க பண்ணுறது எதுவுமே சகிச்சுக்கிற அளவுக்கு கூட இல்லை, இது எதையுமே அவங்க தெரியாமலாம் பண்ணலை, நல்லா தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ எதை காமிக்கிறாங்கன்னா, முக்கியமான இஷ்யூ கமருதீனுக்கும் துஷாருக்கும் ஒரு மேன் ஹேண்ட்லிங் மாதிரி நடக்கும், ஒரு சண்டை நடக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கிறாரு. ஸோ அது கண்டிப்பாக முதல் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் அது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஆதிரை பாட்டிலை தூக்கி போட்டு உடைக்கிறத காட்டுறாங்க. ஆதிரை பாட்டில் தூக்கி போட்டு உடைக்கிறது. பட் அவன் அந்த கானா வினோத்தோட முன்னாடி கால் காமிச்சிருப்பாங்க, அதை அவங்க காமிக்கலை. அதை அவங்க கண்டிப்பாக காமிச்சிருக்கணும். பட் ஸ்டில் ஒரு ஆதிரைக்கு கணக்கு காமிச்சு ஒரு கண்டஸ்டன்ட்ங்கிற கணக்கில் காமிச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த சண்டையை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கலை டேபிளை போட்டு உடைச்சிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஸோ அதையும் போட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டிஸை யாருமே போட்டு உடைக்கக்கூடாது. அது இந்த டீமில் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி கமருதீன் திவாகரை சொல்லியிருப்பார், இவர் போயான்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த சண்டையை காமிக்கிறாங்க. அப்புறமா பாரு பயங்கர கோவத்தோட தலைமுடியெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி கோவத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த சீனை காமிக்கிறாங்க. பாருக்கு சுபிக்ஷா கூட சண்டை வரும்போது அந்த சீனை காமிக்கல, அவங்க அதுக்கு முந்தின நாள் உள்ள சண்டையை காமிக்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன நடந்தாலும் வன்முறை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி கனி சொல்லியிருப்பாங்க. ஸோ கனி ஒரு கேப்டனாக வன்முறை வெடிக்கும்னு சொன்னது தப்புன்னு நிறைய பேர் கண்டிச்சிருந்தாங்க. அதை காமிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 6 விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. எதெல்லாம் விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அட்ரஸ் பண்ணணும், எதை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.